திருச்செந்தூரில் ஓராண்டாக சரி செய்யப்படாத ஆத்தூர் ஆற்றுப்பாலத்திற்கு மலர் வளையம் வைத்து பாஜகவினர் அஞ்சலி செலுத்த முயன்றபோது காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐகோர்ட் வழங்க கேட்கலாம். ஐகோர்ட், ஆற்றுப்பாலம் சரி செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தற்போது எழுந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக நிவேதா. தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி ஆத்தூர் தாமிரபரணி ஆற்றுப்பாலம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தின் போது ஏற்பட்ட பெருமழை வெள்ளத்தில் சேதமடைந்தது. கடந்த ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி அந்த வெள்ளத்தில் சேதமடைந்த நிலையில் இன்று தற்போது அந்த பாலத்திற்கு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலியாக பாஜகவினர் சார்பில் கடைபிடிக்கப்பட்டு அந்த பாலத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த முயற்சி செய்தனர். அப்போது காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெரும் போர்க்களமான காட்சியளித்தது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெய்த தொடர் மழையின் காரணமாக டிசம்பர் 18 மற்றும் 19 ஆகிய நாட்களில் பெரும் பாதிப்பு, பெருமழை வெள்ளம் ஏற்பட்டு தாமிரபரணி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தூத்துக்குடி 2 மாவட்டங்களிலும் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தினது. அதில் குறிப்பிடத்தக்க தாமிரபரணி ஆற்றுப்பாலங்கள் பல்வேறு பகுதிகளிலும் சேதமடைந்தது. அந்த வகையில் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய அந்த முக்காணி மற்றும் ஆத்தூர் சாலையில் இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் தான் கட்டப்பட்ட அந்த புதிய உயர்மட்ட பாலம் என்பது சிறிய பகுதி, அந்த வெள்ளத்தில் சிறிய பகுதி என்பது சேதமடைந்தது. இந்த சேதமடைந்த இந்த பகுதியின் காரணமாக அந்த உயர்மட்ட பாலத்தில் தற்போது ஓராண்டுகளாகியும் போக்குவரத்தானது முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஓராண்டுகளாகியும் அந்த பாலத்தை அந்த சேதமடைந்த பகுதிகளை இன்று வரை சரி செய்ய அரசு முயற்சி செய்யவில்லை. அதன் காரணமாக அந்த பழைய பாலத்தின் மேலே போக்குவரத்து மட்டும் இயங்கி வந்தது. இந்த நிலையில் தற்போது பெய்த மழையினால் தாமிரபரணி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் முழுவதுமாக 2 நாட்கள் போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் உயர்மட்ட பாலத்தில் தற்போது வரை அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகள் சரி செய்யப்படாத நிலையில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் அந்த உயர்மட்ட பாலத்திற்கு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்த முயற்சி செய்தனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் சித்தாரங்கன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் முக்காணி பஜாரில் இருந்து ஊர்வலமாக பாலத்திற்கு மலர் வளையம் அஞ்சலி செலுத்த முயற்சினர். அப்போது மலர் வளையத்துடன் அவர்கள் அஞ்சலி செலுத்த முற்பட்டதால் காவல்துறையினர் அவர்கள் தடுத்து நிறுத்தினர். இதனால் காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது பாஜகவினர் மலர் வளையத்தை வைத்து எடுத்துக்கொண்டு பாலத்தை நோக்கி ஓடினர். அப்போது காவல்துறையினர் அவர்களை துரத்தி சென்று அவர்களை மடக்கி பிடித்து அந்த மலர் வளையத்தை பறிமுதல் செய்தனர். குறிப்பாக ஓராண்டுகளாகியும் சரி செய்யப்படாத நிலையில் பல்வேறு பாதிப்புகளும் போக்குவரத்துகளும் முடக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பகுதியில் போக்குவரத்து நெருக்கடி என்பதும் அதிக அளவு ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் எம்பி கனிமொழியும் இந்த பகுதியில் அவ்வப்போது வந்து சென்றாலும் கூட இந்த பாலத்தினை சரி செய்ய முயற்சி செய்யவில்லை என்றும் திமுக மாநில அரசை கண்டித்தும் திமுக மற்றும் அமைச்சர் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கனிமொழியை கண்டித்தும் அவர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு இந்த போராட்டத்தை செய்தனர். அப்போது அனுமதியின்றி போராட்டம் செய்ததாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். தொடர்ந்து காவல்துறையினருக்கு அவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காட்சிகள் மிகப்பெரிய ஒரு போர்க்களமாகவே காட்சியளித்தது. அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையின் தடுப்புகளை மீறியும் பாஜகவினர் மலர் வளையத்தை எடுத்துக்கொண்டு பாலத்துக்கு அஞ்சலி செலுத்தி தீர்வோம் என்ற ஒரு நோக்கத்தில் ஓடி சென்ற காட்சிகளும் வெறும் பரபரப்பையும் தேசியையும் ஏற்படுத்தியது. இந்த காட்சிகள் அங்கே இருந்த பார்வையாளர்கள் மிகவும் ஒரு திரைப்பட காட்சிகள் போல காண நேரிட்டது. அந்த வகையில் தற்போதும் ஓராண்டுகளாகியும் சரி செய்யப்படாத நிலையில் தொடர்ச்சியாக இந்த பாலத்தினால் பல்வேறு பாதிப்பு ஏற்படுவதாகவும் இது தொடர்பாக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பாலத்தினை சீர் செய்ய வேண்டும், இந்த பாலத்தில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் இதனை அரசுக்கு கண்டுபிடித்து அவர்கள் மீது பெரிய தண்டனையும் கொடுக்க வேண்டும் என்பது பாஜகவின் கோரிக்கையாக உள்ளது. அந்த வகையில் கடந்த ஆண்டு 19ஆம் தேதி ஏற்பட்ட இந்த வெள்ள பாதிப்பின் போது ஏற்பட்ட இந்த பாலத்தின் சேதம் இன்று 1ஆம் ஆண்டு கடைபிடிக்கப்பட்டு பாஜகவினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த முற்பட்டதும் அவர்கள் இதனால் தடுத்து நிறுத்திய காவல்துறையினருக்கும் அவர்கள் மீது தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காட்சிகளும் பெரும் பரபரப்பையும் தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. நிவேதா. ஐகோர்ட்,
ஆத்தூர் ஆற்றுப்பாலம் சரி செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தற்போது எழுந்துள்ளது. அதனால்தான் இந்த போராட்டமும் தற்போது எழுந்துள்ளது. இந்நிலையில் அதிகாரிகள் தரப்பில் இது பத்தி என்ன சொல்றாங்க, ஏன் இன்னும் எந்த நடவடிக்கையும் தற்போது வரை எடுக்கப்படவில்லை, மேலும் மக்கள் இது பத்தி என்ன சொல்றாங்க? கடந்த ஆண்டு பெருமழை வெள்ளத்தில் ஏற்பட்ட இந்த பாலத்தினை சென்னை ஐஐடியினர் வந்து அவ்வப்போது ஆய்வு செய்துள்ளனர். ஆனாலும் அதற்கான அந்த பாலத்தின் சேதங்களை சரி செய்வதற்கான முயற்சிகள் என்பது இதுவரையும் எடுக்கப்படவில்லை. இது போன்றதான் இதற்கு முன்னர் இருக்கக்கூடிய அந்த ஏரல் ஆற்றுப்பாலம் என்பது கடந்த ஆண்டு முழுமையாக அடித்து செல்லப்பட்டது. ஆனாலும் தற்போது வரையிலும் கூட இந்த பாலங்கள் வந்து சரி செய்யப்படாத நிலையில் இருக்கிறது. இந்த பாலம் வந்து சரி செய்யப்படாததினால் பழைய பாலங்கள், அதாவது குறுகிய சிறிய பாலத்தின் மீதே தற்போதும் போக்குவரத்தானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஏரல் மற்றும் தூத்துக்குடி திருச்செந்தூர் கூடிய இந்த ஆத்தூர் முக்காணி பாலம் என்பது போக்குவரத்துக்கும் தற்போது இடைஞ்சலாக இருக்கக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது. தூத்துக்குடி திருச்செந்தூர் மிகப்பெரிய வணிக நகரங்களாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த பாலத்து சேதங்களால் வந்து போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டிருப்பதும் அவ்வப்போது இந்த பொதுமக்களிடையே பெரும் எரிச்சலடைய செய்து வருகிறது. அரசு இது மெத்தன போக்கு காட்டி வருவதாகவும் பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதிகாரிகள் இதில் வந்து கவனக்குறைவாகவே இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. என்றால் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட பாதிப்புகள் இன்று ஓர் ஆண்டுகள் ஆகியும் சரி செய்யப்படாத ஒரு நிலையில் அரசு அலட்சியத்துடன் செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது. அதே போன்றுதான் தற்போது கடந்த சில நாட்களுக்கு பெய்த மழையின் போதும் கூட தாமிரபரணி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்ட நிலையிலும் கூட அரசு இந்த மழையின் போதும் கூட முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். தற்போதுள்ள நிலையில் கூட இந்த பாலங்கள் சரி செய்யப்படாது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனம் கொண்டு இதனை வந்து உடனடியாக சீர் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஆனாலும் இந்த மெத்தன போக்கில் அரசு அலட்சியத்துடன் செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக தூத்துக்குடி அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடிக்கும் அவரது ஊர் வந்து திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கும் இந்த பாலத்தின் வழியாக தான் சென்று வருகிறார். அவர் சென்று வரும் நேரங்களிலும் கூட பல்வேறு சமயங்களில் அந்த போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் கூட அந்த பாலத்தில் பார்த்து கொண்டுதான் அவர் செல்வார். ஆனாலும் கூட இந்த பாலத்தினை சரி செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்யவில்லை என்றே அந்த பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டி வராங்க. நிவேதிகா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஐகோ.